அட்ரா சக்க அதிரடியா ஆஸ்கர் ரேஸ்ல நுழைஞ்ச சூர்யாவோட கங்குவா. சிறுத்தை சிவா இயக்கத்துல நடிகர் சூர்யா நடிச்சு ஃபிளாப் ஆன கங்குவா படம் ஆஸ்கர் போட்டியில களமிறங்கி இருக்கக்கூடிய தகவல் ரசிகர்களை உற்சாகத்துல ஆழ்த்தியிருக்கு. சிறுத்தை சிவா இயக்கத்துல நடிகர் சூர்யா நடிப்புல பிரம்மாண்டமா உருவான படம் கங்குவா. இந்த படத்துல நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியா திஷா பதானி நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கருணாஸ், நட்டி நடராஜ், ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபு, பாபி தியோல் அப்படின்னு முக்கியமான கதாபாத்திரத்துல நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு வெற்றி ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாரு. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பாளரா பணியாற்றி இருந்தாரு. கங்குவா படத்தை சுமார் 350 கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டமா தயாரிச்சிருந்தாரு ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா. 2024வது வருஷம் ரொம்பவுமே எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்ல கங்குவா படமும் ஒண்ணு. இந்த படம் 10ஆம் தேதி ஆயுத பூஜை விடுமுறையில ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனா அந்த சமயத்துல ரஜினியோட வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகிறதால வேற வழி இல்லாம கங்குவா படத்தோட ரிலீஸ் தேதியை மாத்தினாங்க. அதுக்கு பின்னாடி நவம்பர் 14ஆம் தேதி கங்குவா படம் உலகமெல்லாம் சுமார் 10,000 திரையரங்கங்கள்ல பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆச்சு. ரொம்பவே எதிர்பார்ப்போட இந்த படத்த பார்க்க போன ரசிகர்கள், காது வலியோட தான் வீட்டுக்கு திருப்பி அனுப்புச்சு கங்குவா. படத்துல அதிக அளவு ஒளி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சொதப்பலான திரைக்கதையால படம் புஸ்வானமா போச்சு. ஃபர்ஸ்ட் ஷோவிலேயே படத்தோட ரிசல்ட் தெரிய வந்ததால, படத்தோட வசூலும் முதல் நாள்ல இருந்தே அடி வாங்கிடுச்சு. இந்த படத்த மீம் கிரியேட்டர்கள் கடுமையா ட்ரோல் பண்ணிட்டும் வந்தாங்க. படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி படக்குழு இந்த படத்த பாகுபலி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணதுதான் இவ்வளவு ட்ரோல்கள கங்குவா சந்திக்க காரணமா அமைஞ்சது. கங்குவா படத்தோட தோல்வியால கடும் அப்செட்ல இருந்துட்டு வந்த நடிகர் சூர்யாவுக்கு இப்போ ஹாப்பி நியூஸ் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, நடிகர் சூர்யா நடிச்ச கங்குவா படம் இப்போ ஆஸ்கர் ரேஸ்ல இணைஞ்சிருக்கு. சிறந்த படத்துக்கான பிரிவுல உலகமெல்லாம் இருந்து 323 படங்கள் போட்டியிடுது. அதுல கங்குவா படமும் ஒண்ணு. இது பார்த்த ரசிகர்கள் அந்த தகவலை சோசியல் மீடியாவில் பகிர்ந்து ஃபயர் விட்டுட்டு வராங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.